அனைவருக்கும் வணக்கம்ப்பா. கணேசன் மீடியா சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்கப்பா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். இப்போ நான் இந்த விளக்குக்கு ஒரு எம்சிலா, அது என்னதுடா எம்சில் தானே, அதை வாங்கி அதை கலந்து இதை சரி பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கு அப்படின்னா, இந்த விளக்கு என்கிட்ட 35 வருஷத்துக்கு மேலாச்சு. நாகத்தம்மன் கோயிலில் வாங்கினது, அதாவது அவங்க கொடுத்தது. ஒரு தடவை விளக்கு பூஜை பண்ணும்போது இந்த விளக்கு நான் நாகத்தம்மாவாக நினச்சிதான் கும்பிடுவேன். அந்த அளவுக்கு நிறைய அற்புதங்களெல்லாம் நடந்திருக்கு. அதனால் எனக்கு வேறு விளக்கு வாங்கி வைக்கிறதுக்கு மனசு இல்லை. இவங்களவே சரி பண்ணி நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக கீழே அத்தாடி அங்கே பாருங்க, வீடியோ எடுத்ததுக்கப்புறம் பேக்ரவுண்டு பேசுகிறோங்கிறத மறந்துட்டு பயந்துட்டுப்பா. அப்புறம் அந்த மேலே ஒரு வத்தி குச்சியை வச்சு ஒரு ரெடி பண்ணியிருக்கேன் இல்லையா, பூ வைக்கிறதுக்காக ஐடியா பண்ணியிருக்கேன். அது விளக்கு மேலே அந்த கோபுரம் மாதிரி இருக்கிறதுனால பூ வச்சோம்னா கீழே விழுந்துருது. அந்த படத்தோடு சேர்த்து வச்சாதான் செட் ஆகுது. அது கட்டுன பூ வச்சாது, இந்த ரோஸு தனியாக பூ வைக்கணும்னா வைக்க முடியல. அதுக்கு இப்போ வேறு கொஞ்சம் ஐடியா பண்ணி வேறு வச்சுருக்கேன். இந்த விளக்கில் தான் விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா கோயிலில் சாமி கும்பிட்டு அன்றைக்கி மட்டும் ஒரு 500 பேருக்கு மேலே இந்த விளக்கு வாங்கினாங்க. அதனால் நாகத்தம்மாவாக நினச்சி தான் இந்த விளக்கை வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கீங்க. பாருங்கள், பக்கத்தில் அந்த விளக்கு வைக்கிற தட்டில் எவ்வளவு எண்ணெய் இருக்குன்னு. ஒரு நாள்லேயே இவ்வளவு எண்ணெய் வந்துடுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணி ஏற்றுவோம் அப்படின்னு ஐடியா பண்ணேன். அந்த விளக்கு மேலே பூ வச்சுருக்கேன் பாருங்கள், இப்போ கீழே விழுகாது. எதுக்குன்னா அந்த ஒரு எம்சில் வச்சு ஒரு வத்தி குச்சியை வச்சு அதுக்கு அந்த காம்பு, பூவுடைய காம்பு போய் அதில் நிற்கிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் ஒரு ஐடியா பண்ணி ரெடி பண்ணேன். இன்னும் ரொம்ப அழகாக இருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் வேறு ஏதாவது விளக்கு வாங்கி வச்சு பூஜை பண்ணலாம்லம்மா அப்படின்னு. இந்த விளக்கை நான் ஏன் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, காமாட்சியம்மா விளக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கவும் பித்தளைன்னு நினச்சதேன். நானும் 40 ரூபாய் கட்டினேன். ஆனால் பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டே என்ன நினச்சேன்னா, மண் விளக்கு கொடுத்துட்டாங்களேன்னு நினச்சப்பா. அந்த நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா என் விரலில் என்ன பட்டுச்சுன்னு தெரில, லைட்டாக ரத்தம் வந்துருச்சு. உடனே நாகத்தம்மா தாயே என்னை மன்னிச்சுக்கம்மா அப்படின்ட்டு அப்போ இருந்து இந்த விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. மனசு கஷ்டமாக ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அம்மா கிட்ட வேண்டுனேன்னா அது அப்பயே சரியாயிரும்பா. அதுக்காக பித்தளை, வெள்ளி, அப்புறம் வெங்கல விளக்கு இதெல்லாம் ஏற்றுறவங்கெல்லாம் பக்தி இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கு இறைவன் கொடுத்தது. எனக்கு நாகத்தம்மா நான் இருக்கேன், இந்த என்னை வச்சு நீ பூஜை பண்ணு அப்படின்னு கொடுத்த மாதிரி நினச்சி நம்பிக்கையோடு ஏற்றிட்டுருக்கேன். நல்லா இருக்குது, சரிங்களா? ஏன்னா அவங்கவங்க நம்பிக்கை மனசை பொறுத்து தான் எல்லாம். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கனி காணுதல் இந்த பூஜையை நல்லபடியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெரியம்மாங்க வீட்டுக்கு போயிட்டு குபேரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அந்த வீடியோ பதிவும் நம்ம சேனலில் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னாப்பா, நம்ம எவ்வளவுதே பெரிய வசதிக்கு வந்தாலும் நம்மளுக்கு முதல்ல யார் நம்மளுக்கு உதவியாக இருந்தாங்களோ அவங்கள மறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விளக்கை நான் வச்சு பூஜை பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை ரொம்ப எண்ணெய் ஒழுகுச்சு, ரொம்ப சரி பண்ண முடியல அப்படின்னா வேறு மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி பூஜை பண்ணிக்கிட்டே கூட அடுத்த விளக்கு வச்சு பூஜை பண்ணுவேன். அதுலேயும் மாற்றம் இல்லை. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சரி பண்ணி இப்போ பரவாயில்லை, சரிங்களாப்பா? வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரை பாய்ப்பா.